பார்க்க போகிறோம்னாக்கா நைட் டின்னருக்கு சாஃப்டான ஒரு சப்பாத்தியும் சூப்பரான ஒரு ராஜ்மா கிரேவி என்னங்க செய்ய போகிறேன். வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ராஜ்மாவை 6 to 7 hours வந்து நல்லா ஊற வச்சுக்கணும். அதை வந்து இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடி போடணும். மஞ்சள் பொடி கொஞ்சம் போடணும். மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கணும். சால்ட் சேர்க்கணுங்க. சால்ட் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணியை சேர்த்துட்டு குறைஞ்சது ஒரு 6-7 விசில் அப்படின்னா ஒரு 10 விசில் வந்து சேர்த்து நல்லா ப்ரெஷர் குக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இதை நம்ம குக்கரில் வச்சாச்சு. லாக் பண்ணி ஒரு 10 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த கிரேவிக்கு தேவையான வெஜிடபிள்ஸு எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேங்க. ராஜ்மா வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா ராஜ்மா வந்து சாஃப்டாக வெந்திருக்கணும். அதுக்கடுத்தது கிரேவிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். 4 தக்காளியில் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வந்து கரம் மசாலா, ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள். இதுதாங்க இந்த ராஜ்மா கிரேவிக்கு தேவையான பொருள். இதை எப்படி செஞ்சிடலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கணும். 2 இல்லை ஒரு 3 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் சட்டியில் மசாலா எல்லாமே போட்டுக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா மசாலா, அந்த சோம்பு, அதுக்கப்புறமா சட்டியில் எண்ணெயை ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு, இந்த மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு வெங்காயம் போடணுங்க. வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. நல்லாவே அது ப்ரௌன் கலரில் செவந்து வரும். கீரி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் 2 இருக்குது. அந்த பச்சை மிளகாவையும் இதில் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலையை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை ஃபஸ்ட்டு எண்ணெயிலே போட்டோம்னா ரொம்ப கருப்பாயிடும். அதனால் இந்த டைமில் போட்டுட்டோம்னாக்கா நல்லா க்ரீனாகவும் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இதை நல்லா வதக்கி கொடுக்கணுங்க. இது வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போடுங்க. போட்டு அடி பிடிக்காத மாதிரி நல்லா வதக்கி கொடுக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணுங்க. இப்போ தக்காளி நறுக்கி வச்ச 2 தக்காளி அதை சேர்த்துக்கணும்.
இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க. ஏற்கனவே ராஜ்மாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்குறோம். இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு கொஞ்சம் நம்ம போட்டுக்கிறோம். கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி சிம்மில் ஒரு நிமிஷம் விட்டிங்கனாக்கா அது நல்லா குழைவாயிடுங்க. குழஞ்சி வந்தால் தான் அந்த கிரேவி வந்து நல்லாயிருக்கும். அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வந்து சப்பாத்தியோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது திறந்து பார்க்கலாங்க. பார்த்தீங்களா, வெங்காயம் வந்து ஓரளவுக்கு சாஃப்டாகிடுச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா சாஃப்டான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி எடுத்து அந்த விழுதை ஊற்றி இன்னும் நல்லா மேஷ் பண்ணி விடுவாங்க. தக்காளியில் கொஞ்ச நேரம் 2 செகண்ட் வந்து இந்த 2 செகண்ட் வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற பொடி வகைகள், இது வந்து குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், இது எல்லாமே நம்ம இதில் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த பச்சை வாசம், மிளகா பொடி, இந்த மற்ற மசாலா பொடியெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கணுங்க எண்ணெயிலேயே. இப்போ இந்த ராஜ்மா வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, இந்த தண்ணியை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து இந்த மசாலா கிரேவிக்காக கொஞ்சம் ஊற்றி அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க வைக்கணுங்க. பச்சை தண்ணி ஊற்ற வேணாம். அந்த ராஜ்மா வேக வைக்கும் போது வந்து தண்ணியும் எடுத்து தண்ணி மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஊற்றணும். அது கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ராஜ்மாவை போடணும். இப்போ இந்த கிரேவி வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கணுங்க. சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. அந்த கிரேவி ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம சப்பாத்தியை போட்டுக்கிறதுக்காக உருண்டை பண்ணி தேய்க்க ஆரம்பிச்சிடணுங்க. சப்பாத்தியை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க சைடு பை சைடு. கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ராஜ்மாவை போடணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வரணும். இந்த ராஜ்மாவை மீதி இருக்கிற தண்ணியும் ராஜ்மாவையும் போட வேண்டியதாங்க. இது கொஞ்சம் ஒரு நிமிஷம் வந்து கொதிக்கிட்டோங்க. இந்த டைமில் நம்ம வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாங்க. உப்பு, காரம் கம்மியாக இருந்துச்சுனாக்கா இப்போ வந்து மிளகாய் பொடி போட முடியாது. இந்த டைமில் காரம் வேணுன்றவங்க 1 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாங்க. இப்போ கடைசியாக வந்து இதில் கொஞ்சம் புதினா தழை, மல்லித்தழை, பட்டர் இதை போட்டு நம்ம இறக்கிக்க வேண்டியதாங்க.
கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. கொத்தமல்லி தலை, மல்லித்தலை, கொஞ்சம் புதினா தலை, பட்டர் போட்டு இறக்கிக்க வேண்டியதாங்க. சுவையான சூப்பரான ராஜ்மா கிரேவி ரெடி. இப்போ நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாங்க. சுட சுட சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சுங்க. இது கூட ஒரு சாஃப்டான ராஜ்மா கிரேவியும் ரெடி. சூப்பரான கிரேவி, சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தர்ஷன் வசு கிச்சனுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். பாய்.